ப்ரான் பிரியாணி அது எப்படி செய்றது? பார்க்கலாம் வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி செய்றதுக்கு தகுந்த மாரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏலக்காவையும், கிராம்பையும் நல்லா இடிச்சு போடுங்க. அப்பதான் வாசனை இருக்கும். இப்ப இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதோட தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம இப்பவே உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ சீக்கிரமா வதங்கும். தக்காளி ஓரளவு பெருசாவே கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து தோல் தோலா இருக்காம இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. இதோட கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கிறோம். கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா வதக்குங்க. இதோட தனி மிளகாய் தூள், பிரியாணி மசாலா சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இதோட தயிர் சேர்த்துக்கலாம். வதங்கட்டும் நல்லா. இதோட எறா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எறா ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது. உடனே நம்ம ஹீட் பண்ணி வச்சிருக்க தண்ணிய சேர்த்துக்கலாம். இதோட லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு தண்ணி வத்துனதுக்கப்புறம், இத நம்ம அப்படியே தம்ல போட போறோம். இந்த டைம்ல கலர் ஆட் பண்றதுனா கலர் ஆட் பண்ணிட்டு, இத அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட சுவையான ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓகே வீவர்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டூ சப்ஸ்கிரைப். தேங்க் யூ.